ஒரு சிட்டிகை உப்பு அதோட போட்டு அரைக்கணும். அரிசி கனமான எண்ணெய் சட்டி எடுத்து வெந்தய தண்ணி கொஞ்சம் மீதி இருந்ததுங்க, அதை எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ கருப்பட்டியை காய்ச்சிக்கிறோம். ரொம்ப பாவாக காய்ச்ச வேண்டியதை கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சணும், தேவையான அளவு காய்ச்சிக்கணும். இப்போ இந்த தண்ணி ஊற்றுறதுல வெந்தயத்தை கிண்டணும், அதோட அரிசி மாவையும் சேர்த்து கிண்டணும். வெயிலுக்கு ஏற்ற வெந்தயக்களி, உடம்பு செம ஹீட்டு உள்ளவங்க இந்த வெந்தயக்களியை சாப்பிட்ணும், அவ்வளவும் நல்லது. வெந்தயக்களி வயசுக்கு வந்தவங்க பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களும் நிறையா சாப்பிட்லாம், ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களும் சாப்பிட்லாம். இப்போ இந்த கருப்பட்டியை காய்ச்சி வச்சு இப்போ ஊற்றுற மாதிரி தேவையானதை ஊற்றிக்கணும். இப்போ அதை நல்லா கிண்டணும். இதுக்கு தேவை நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுருள கிண்டணும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்ற செம வாசமாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்களி இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது அப்படியே சாப்பிட வேண்டியதுதான்.